பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறுவதற்கு முன்பதாக சீசர்களோடு சொன்ன வார்த்தை. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரம் என்பது மகாராஜா வீற்றிருக்கக்கூடிய நகரம். அதாவது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை அநேகருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் மேல் வீட்டறையில் காத்திருந்தது 120 பேர் தான். 120 பேர் காத்திருந்த பொழுது அதே உன்னதத்தில் வரும் பலனால் நிரப்பப்பட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதுபோல தான் இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நாம் காத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் காத்திருப்போம் தேவ சமூகத்திலே. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. காத்திருந்ததை சுதந்திரிக்க கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.